இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை. அடுத்து என்ன நடக்கும்? இந்த வார்த்தை நம்ம அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். நம்ம ஏதாவது மூவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டான சீன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்ததுன்னு நம்ம கேட்போம்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நான் எப்பாச்சும் கேட்டிருக்கேனா. இந்த வார்த்தையை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு கால் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம ஃபோன் எடுக்கலை, அதுக்கப்புறம் வந்து அவங்க திட்டுவாங்கல்ல, ஏன் ஃபோன் எடுக்கலைன்னு. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நானும் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன், என்னோடய கால் நீ அட்டன் பண்ணதே இல்லை, நான் எப்போயாச்சும் கேட்டிருக்கேனா, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. நான் எப்போயாச்சும் கேட்டிருக்கேனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹேவ் ஐ எவர் ஆஸ்க்டு. ஹேவ் ஐ எவர் ஆஸ்க்டு அப்படின்னா நான் எப்போயாச்சும் கேட்டிருக்கேனா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நான் கேட்க கூட இல்லையே. நம்ம சொல்லுவோம்ல, நான் கேட்டது கூட இல்லையே, நான் கேட்க கூட இல்லையே அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டிடன்ட் ஈவன் ஆஸ்க். ஐ டிடன்ட் ஈவன் ஆஸ்க் அப்படின்னா நான் கேட்க கூட இல்லையே அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, என்னால் செய்ய முடியாது. நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது நமக்கு ஒர்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, சில சமயம்லாம் என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னால் செய்ய முடியாது. அதிகமாக அம்மா ஏதாவது வேலை சொன்னால் வீட்டில் நம்ம சொல்லுவோம்ல, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கான் டூ. ஐ கான் டூ அப்படின்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, என்னால் செய்ய முடியும். இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேன் டூ. ஐ கேன் டூ அப்படின்னா என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ எப்படி இருக்கிற. நம்ம கேட்போம்ல நம்ம ஃப்ரெண்டுங்கள்ட்ட எல்லாம், எப்பட்றா இருக்க, ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணோம்னா எப்படி இருக்க, நீ எப்பட்றா இருக்க அப்படின்னு கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆர் யூனா எப்படி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ எங்கே இருக்க. நம்ம கேட்போம்ல, நீ எங்கடா இருக்க, உன்னை ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன், எங்கே இருக்க அப்படின்னு கேட்போம்ல. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் ஆர் யூ. வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்கே இருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ எங்கே இருந்த. நம்ம கேட்போம்ல, நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், உன்னைய காணும், நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்போம்ல. நீ எங்கே இருந்த, நேற்று ஆஃபீஸ் வந்திருந்தேன், உன்னை அங்கே பார்க்கலையே, நீ எங்கே இருந்த, நான் வந்தப்போ நீ எங்கே இருந்த அப்படின்றலாம் கேட்போம்ல. நீ எங்கே இருந்த. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் வேர் யூ. வேர் வேர் யூ அப்படின்னா நீ எங்கே இருந்த அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ சந்தோஷமாக இருக்கியா. நம்ம கேட்போம்ல, வீட்டில எல்லாம் கேட்பாங்கள்ல, நீ சந்தோஷமாக இருக்கியா, பிரச்சனை ஒன்றும் இல்லையே, அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்கள்ல. நீ ஹாப்பியாக தானே இருக்க அப்படின்ட்டு. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ ஹாப்பி. ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, அவன் சந்தோஷமாக இருக்கானா. நம்ம கேட்போம்ல, அவன் சந்தோஷமாக இருக்கானா, அவன் பார்க்குறப்ப கொஞ்சம் டல்லாக தெரிகிறானே, அவன் சந்தோஷமாக தானே இருக்கான் அப்படின்லாம் கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் ஹி ஹாப்பி. இஸ் ஹி ஹாப்பி அப்படின்னா அவன் சந்தோஷமாக இருக்கிறானா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, இதையே வந்து அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா அப்படின்னு கேட்கலாம். அதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்? ஹீக்கு பதிலாக ஷீ போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போ அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா அப்படிங்கிறத இஸ் ஷீ ஹாப்பி அப்படின்னு கேட்கணும். அடுத்த வார்த்தை, நீ ஸ்கூலுக்கு எப்படி போவ. நம்ம கேட்போம்ல, நீ ஸ்கூலுக்கு எப்படி போவ, நடந்து போவியா, பஸ்ஸில் போவியா, நீ ஸ்கூலுக்கு எப்படி போவ, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டு யூ கோ டு ஸ்கூல். ஹவு டு யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னா நீ ஸ்கூலுக்கு எப்படி போவ அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க. நம்ம கேட்போம்ல, யாராவது எதையாவது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அப்போ தான் போயிருப்போம், அவங்க பேசுகிறது நமக்கு புரியாது. அப்போ நம்ம வந்து கேட்போம்ல, நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க, எனக்கு எதுவுமே புரியலை, நீ சொல்கிறது எனக்கு புரியலை, நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க, அந்த மாதிரி கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ எதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம கேட்போம்ல, நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க. இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேட்போம். நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் கேட்போம், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை,
இதையே வந்து அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நம்ம கேட்போம்ல, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஸ் ஹீ டூயிங்? வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படின்னா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதையே அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? இப்போ வந்து ஹீ போட்ட இடத்துல ஷீ போட்டுக்கணும், அவ்வளோதான். அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத இங்கிலீஷில் வாட் இஸ் ஷீ டூயிங் அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் ஷீ டூயிங். இப்போ இதையே வந்து ஏதாவது ஒரு நேம் சொல்லி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இப்போ மதுன்னு ஒரு நேம் எடுத்துக்கலாம். மது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? மது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை இங்கிலீஷில் வாட் இஸ் மது டூயிங். வாட் இஸ் மது டூயிங் அப்படின்னா மது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, இதையே வந்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் ஆர் தே டூயிங். தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம வந்து வேர்பு வந்து ஆர் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா வாட் ஆர் தே டூயிங் அப்படின்னு கேட்கணும். அடுத்த வார்த்தை, உனக்கு என்ன ஆச்சு. நம்ம கேட்போம்ல, நம்ம ஃப்ரெண்டு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது டல்லாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம கேட்போம்ல, உனக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, அந்த மாதிரி கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட்ஸ் ராங் வித் யூ. வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, இதையே அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? அவன் ஒரு மாதிரி டல்லாக இருப்பான், நம்ம ஃப்ரெண்டு தான். அப்போ நம்ம கேட்போம்ல, ஏன்டா அவன் அப்படி இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு, அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. இதே இங்கிலீஷில் வாட்ஸ் ராங் வித் ஹிம். வாட்ஸ் ராங் வித் ஹிம் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தாச்சு. இந்த வார்த்தைகளை எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலர் டைமில் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் இங்கே வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீ சமைச்சியா. செகண்ட் ஒன், நீ தூங்குனியா. தேர்ட் ஒன், நீ வந்தியா. ஃபோர்த் ஒன், நீ படிச்சியா. ஃபிஃப்த் ஒன், நீ சாப்பிட்டியா.